முன்னாடி இருக்க கண்ணாடி பாக்ஸ் ஃபுல்லாவே பாம்பு தான் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் இந்த பாம்பு கையில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நியூவா ட்ரை பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு பாம்பை உடனே கழுத்துல போட்டாரு. ஆனா உள்ள இருந்த பயம் வெளியில காட்டலானோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுதுங்க. உடனே ரெண்டாவது பாம்பையும் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. பாம்போட ஸ்டைல மாத்தி மாத்தி நாங்களும் 2-3 போட்டோ எடுத்துட்டு ரெண்டு பாம்பு கையில இருக்கும்போது நான் எவ்வளவு பயந்தேன்னு பாருங்க. கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு. இது கொஞ்சம் லியோ ரோலெக்ஸா? அவங்க விக்ரம் அமர். இவர் பேரு லியோ, இவங்க பேரு ரோலெக்ஸ். நம்ம ரோலெக்ஸ் தான் சாரி லியோ தான் மணி நேரம் கழிச்சு வச்சிருந்தோம். ரோலெக்ஸ் அமைதியா தான் இருக்காரு. நமக்கு தான் பாம்பை பத்தி ஒண்ணுமே தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இந்த 2 பாம்போட ஃபுல் டீடைல் கேட்டோம். இதோட டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பைத்தான் இருக்கு ப்ரோ. பால் பைத்தான்வாங்க, ராயல் பைத்தான். இவங்க வந்து ஃபுல்லி டேர்ம்டல் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இது வந்து வீட்லயே வளர்த்துக்கலாம். இது வந்து பேப்பரைஸ்ட் அனிமல் தான். பேப்பரைஸ்ட் அனிமல் தான். நம்ம வீட்லயே தாராளமாக வளர்த்துக்கலாம். நான் வளர்த்த விலங்குகளே இதுதான் 0 மீட். 0 மீட். ஆமா. வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீட். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ், டெய்லி எல்லாம் கிடையாது. டெய்லிலாம் ஃபீட் இல்ல, வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீட். அது மாதிரி ஃபீட் பண்ணிட்டா 2 நாளைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவங்க வாமிட் பண்ணிடுவாங்க. ஓ, சாப்பிட்டு அது சிக்னஸ் ஏற்படுத்தும். ஓகே ஓகே. இப்போ அது மாதிரி நம்ம பாடி இவங்க வந்து கோல்ட் பிளட்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர் ரத்த பிராணி வகை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து வெயில்ல வந்தா இவங்களுக்கு தேவையான எனர்ஜி, பாடி எனர்ஜி கிடைக்கும். ஒரு 11-12க்குலாம் இவங்களுக்கு தேவையான பாடி எனர்ஜி கிடைச்சிடும். எக்ஸஸா நம்ம வந்து கையில எடுக்கல, நம்ம பாடி ஹீட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்கறதுனால அந்த பர்பஸ்க்காக எடுத்ததுக்காக ஒரு 4-5 பாம்பு வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இந்த பாம்பு ஒரு 1 மணி நேரம்னா இந்த பாம்பு ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கணும். இவங்க ஒரு 1 மணி நேரம், இவங்க ஒரு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் இவங்களுக்கு கேப் கிடைக்கும். அதுல வந்து அவங்க டெம்பரேச்சர் கூல் பண்ணிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயும் தண்ணியில விட்டுரும். அவங்க டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம பெஸ்ட் எதுனா நீங்க சனி ஞாயிறு வந்துட்டாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ்ல வந்தா கும்பல் அதிகமா இருக்கும். ஒர்க்கிங் டேஸ்ல வந்தா ஃப்ரீ. ஒர்க்கிங் டேஸ்ல வந்தா நம்ம என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நான் வொர்க் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே. மத்தபடி அந்த சனி ஞாயிறு மட்டும் கஷ்டம் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. மக்கள்ஸ் வந்து சின்ன பசங்க பக்கத்துல புரியுது. மக்கள் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, வாழை பிடிச்சி இருப்பாங்க. கரெக்ட். அதுக்காக தான் வந்துடுவாங்க, எடுத்து கொடுங்கன்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். சனி ஞாயிறு இவரு தான் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. ஆனா இவரு தான் கோட்டை கொடுத்தது. ஆனா இவரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அமைதியா தான் இருக்காரு. ஆனா நவுறும் போது அந்த ஒரு ஃபீல் நல்லாவே வருது. பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் அது முறுக்கு அப்பயும் ஃபீல் நல்லா இருக்கு. இல்ல முறுக்குச்சு, நான் பார்த்தேன். அது நல்ல ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பர் ப்ரோ. ஒயிட் கட்டுங்க. ஒயிட் தான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. அது எந்த மாட்டத்துல வைக்கிறது தெரியல. அவங்க பிடிச்சாங்க. இவங்க பனானா பைத்தான். இவங்க நல்லா பெருசா ஆயிட்டு செம்ம கலர் இருக்கு. இவங்க அந்த கலருக்காக தான் இருக்கு. அந்த கலருக்காக. ஆனா இவங்க தான் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னீங்கல்ல. ஆனா நம்ம அதை வச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பார்க்கும்போது பயமா இருக்கு. நம்ம கையில அதை இது பண்ணும் போது அது கொஞ்சம் அதுவே கொஞ்சம் இது ஆகுது. அந்த கூண்டுல இருந்து ஒண்ணு எடுத்தாரு. பார்த்தா ஓனா மாதிரியே இருந்தது. ஆனா இது ஓனா இல்லைன்னு சொன்னாரு. சரி ப்ரோ இது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். இவங்க வந்து இகுவானா பிரதர். இதை வந்து ப்ளூ வேரியன்ட், ப்ளூ இகுவானான்னு. இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க நல்லா டாலா வளரும். ஒரு 7 feet வரைக்குமே தாராளமா வளரும். 7 feet வரைக்குமே. ஆமா. வெயிட்டும் நல்லா போடும். வெயிட்டும் சிங்கிள் பெட் அனிமல்ல பெஸ்ட் அனிமல். இவங்க டேர்ம் மோட்டா ஆயிட்டாங்கன்னா நாய்க்குட்டி மாரி விளையாடுவாங்க. இவங்களா? ஆமா. நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா அவங்க வந்து புடிங்கி சாப்பிடுறது, ஐஸ்கிரீமு, அந்த இது அதுக்கு என்னது வாட்டர்மெலனு, இது எல்லாத்தையும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்களோட பேசிக் டயட் வந்து கீரை, அரைக்கீரை நல்லா சாப்பிடுவாங்க. சிறுகீரை, பாலக்கீரை வைப்பாங்க. அது பாலக்கீரை வைக்க கூடாது. நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் வாழைப்பழம் கண்டிப்பா கொடுக்கணும். கேரட்டை துருவி வச்சணும். இது மாதிரி வச்சுட்டா நல்லா ஹெல்த்தியா நல்லா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு வெஜ் பீரியட் தான். இவங்க ஓனா வகையை சேர்ந்ததுதான். ஓனா வகையை சேர்ந்து இதோட போஸ்ட் இதுதான். இதோட லென்த் பார்த்தாலே தெரியும். 3.5 feet இருக்காங்க.